மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திச்சுக்கணும். இது நாலாவது வீடியோ. என்ன சொல்கிறது, தெய்வல மிருக காட்சியால் எபிசோட் 4 அப்படின்னு சொல்லலும். பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு மிருகம் ஒன்று உங்களுக்கு காட்டுதேன். கழுதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொன்ன எங்களுக்கு மன்னாரில் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி, அது இவங்க தான். பார்த்துக்கொள்ளுங்க. மன்னாரில் போனீங்கன்னா ரோட்டு வழியே இதெல்லாம் சுற்றி தெரியும். ரோட் வழி நிற்கும். இங்கே ஜூவில் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே நிற்கு குதிரை இருந்துச்சுன்னா குதிரையா போனியா கையை கடிச்சுமா தெரியாது. இங்காலையும் அப்படி ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது. இங்கால அதனுடைய அடுத்த கட்டம் ரைட். அஸ்ரப் அப்படியே இங்கே வாங்க. இந்த இதுக்கு ஒரு குதிரை போட்டு வச்சுருக்காங்க. குதிரை ஒன்று நிற்குது. குதிரை நிற்குதா? ஹாய் அஸ்லாம் ஐயா. தொட்டு அஸ்லாம். கமான் கமான் கமான். பார்ப்போம், தொட்டு பார்ப்போம் என்ன செய்யுதுண்டு. சும்மா எனக்கு பார்த்துட்டு வேறு சவாரி போகலாது. ஆனால் நாங்கள் ரீச்சா பார்க்க போய் சவாரி ஒன்று போனோம். ஸோ ஸ்வீட். நான் ரீச்சா பார்க்குற சவாரி ஒன்று போனோம். நான் அங்கே இல்லை சவாரி. ரீச்சா பார்க்கில் இருக்கிறது அது சும்மா சின்ன குதிரை. ஓ, இது வந்து பெரிய குதிரை. என்ன கேஸ்? என்ன சத்தம் ஒன்று கேட்குது வித்தியாசமா? நினைக்கிற மாட்டுக்கு அந்த அது டேஞ்சர் ஏரியா வருதுல. அது நான் சொன்னேன் உங்களுக்கு. அவரத்தில் வந்து பாம்பு இருக்குது. நாங்கள் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த பாம்பை பார்த்து போகிற நேரம் இந்த எங்களை சிங்கம் சிறுத்தை இருக்குது. இங்கே ஒன்று எங்கள் காண இந்த படுக்கு ஒன்றா சிங்கம் படுத்துட்டு இந்த படுக்குது. அதுக்கு டயர்டாக இருக்குது. அங்கே ஒரு சிங்கம் படுக்குது. உங்களுக்கு நிறையா அந்த எல்லாம் சோம்பேறியாக இருக்குது. எல்லாம் சோம்பேறி சொன்னால் இது மாதிரி பள்ளங்கள் இருக்குது தானே. பள்ளங்கள் இருக்கிற டைமில் எனக்கு அந்த பாம்புகள் ஏரியா வந்து இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ குரோட ஒன்று பைய கொண்டிருக்கலாம். புல்லை வந்து அந்த பாம்பு இருக்கிற இடத்துக்கு தவறி விழுந்துட்டு, அது மிச்சம் பள்ளம் இல்லை, விழுந்தா புள்ளையை காப்பாற்றிட்டாங்க. சரியா? அந்த புள்ளையை காப்பாற்றிட்டாங்க. டக்குன்னு எனக்கு இருந்தாக்கெல்லாம் தூக்கி எடுத்துட்டாங்க. உம்மாக்கு சரியா அவடத்துலையே ஷோக்காகி உம்மா என்ன செஞ்சா விழுந்துட்டா. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஹவர் மட்டுக்கு நாங்கள் நின்றோம். இந்த முதலைகளும் அவங்களோட தாய் வந்து கோமால இருந்தா. அதனால் சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு வர நேரம் கவனமாக கையோட பிடிச்சி கொள்ளுங்க. என்ன சொன்னால் ஆபத்துக்கள் நிறைஞ்ச இடம் தான். ஆபத்துக்கள்னால் நம்மளோட மனம். இங்கே உள்ள யானையும் மிருகமும் நம்ம கடிக்க போகிறல. ஏன்னா மனுஷனை கண்ட பயமே. மனுஷனை பார்த்து பார்த்து பழகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு விளங்குதா? முதலை இருக்குது. முதலை ஒவ்வொரு நீர் முதலையாம். அது தூக்கம் டயர்டாக இருக்கு. உள்ளது எல்லாமே இங்கே உள்ள மிருகங்கள்லாம் தூக்கத்தில் இருக்குது. நம்ம பார்த்துட்டு போக வேண்டியது. தூக்கத்தில் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? சோம்பேறியாக தான் இருக்குது. ஒன்றுமே காணலை. இங்கே இன்னும் ஒன்று படுத்துட்டு இருக்கு. என்ன என்ன உங்களுக்கு தெரியாது என்னன்னு சொல்லி நல்ல வீடியோ ஜூம் பண்ணி பாருங்கள். அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இங்கே ஒரு பாம்பு ஒன்று இருக்குது. படுத்துட்டு இருக்கு பாம்பு. தெல் அடிச்சிருக்கு. இதுக்குள்ளுக்கு விஷம் நிறைஞ்ச பாம்பு இருக்குன்னா சுற்றி வர கண்ணாடியால் மூடப்பட்டிருக்கு. 4-5 பாம்பு நிற்கு. வேறு பாம்பு இல்லை. இது மட்டும் தானா? இது மட்டும் தானே பாம்பு? இங்கால இந்த ஆமை இருக்குது. ஆமை வகை கொஞ்சம் இருக்குது. சின்ன ஆமை இருக்குது, பெரிய ஆமை இருக்குது. இதுக்குள்ளுக்கு வந்து இந்த ஒரு பெரிய ஆமை இருக்குது. ஆமை பெரிய ஆமை, சின்ன ஆமை, அந்த ஒரு ஆமை, இந்த ஒரு பெரிய ஆமை இருக்குது. அவங்களுக்கு தெரியுமா? அந்த இடத்துல வந்து அந்த ரைட் இடத்துல நிற்கிற ஒரு பெரிய ஒரு ஆமை உண்டு. crocodile போட்டிருக்குறாங்க. குள்ள முதலைன்னு. ஆனால் முதலை வெரி டேஞ்சரஸ் முதலை பாருங்க. அந்த கோணர் இருட்டு ஆனால் இந்த கோணரில் வந்து படுக்குது. சரியா? குள்ள முதலை ஒன்று, கட்ட முதலை ஒன்று இருக்குது. வாயை திறந்து வச்சுட்டு மாட்டினா சங்கு தான் போல். அப்படி எங்கால முதலை அங்கால முதலை ஒன்று படுக்குது. அப்போ வீடியோ வந்து பெரிய பாம்பு ஒன்று இருக்குது. மலை பாம்பு. அது கண்ணாடிக்குள்ளால் இருக்கு. விஷம் நிறைஞ்ச பாம்பு போல. நான் இந்த ஏரியாவில் எங்கேயோ தான். கீழே இல்லை பாம்பு. பாம்பு ஒன்று இருக்கு. பெரிய பாம்பு ஒன்று இருக்கு அந்த மூலையில். பெரிய மலை பாம்பு ஒன்று இருக்குது. இதுக்குள்ள என்ன இது?
லெட்ஸ் டேக் a picture with the creeping beauties 250 ரூபா 500 ரூபா ஃபோட்டோ எடுக்கலாம் போல உங்களுக்கு அந்த மிருகங்கள் முதலைகளோட. இதுக்கு இப்போ நாங்கள் ஒரு குகைக்குள்ளுக்கு என்டர் பண்ணி போகிறோம். குகை. Oh my God. இதுக்குள்ளுக்கெல்லாம் பாம்பு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்துக்காலே வேணும். ஓஹோ பாம்போட பேசுகிறாரு. என்ன பாம்பு இந்த இருக்கு பாம்பு இந்த மூளையில் இந்த ஒரு மூளை தண்ணியில் பாம்பு இருக்குது. சுற்றி வர பாம்பு தான் இந்த இருக்குது. அப்போ ஜனம் நெரிசல் இருக்கிறதால வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தண்ணி பாம்பு உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்க பாம்பு கீழே தண்ணியில் இருக்கக்கூடியது. ஓ அங்கே தண்ணியில் இருக்கிற பாம்பு பார்த்தனது இல்லை சாரி ஏன் பாம்பு பாருங்க. ஓ ஸோ பாம்புகளை பற்றின தகவல்களை படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவைன்னா அப்போ பார்த்துக்கிறோம். தகவல்கள் எங்கேயும் போடப்பட்டிருக்குது என்னென்ன தகவல்னு சொல்லி. ஸோ இதில் வெரி வெரி டேஞ்சரஸான நீங்கள் சிக்கலை விட. ஹலோ கொடு அப்போ கொஞ்சம் எஸ் அப்படி தகவல் எல்லாம் போடப்பட்டிருக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவைன்னா. பின்னால் எங்கள் பாருங்கள் உங்களுக்கு என்ன பெரிய பாம்பு. இது மலைப்பாம்பாக இருக்குது. இன்னொரு பாம்பு இன்னொரு மஞ்சள் கலர் பாம்பு ஒன்று இருக்குது. அப்படியே பிடிச்சி எடுத்துக்கிற மாதிரியா. ரைட் வங்காள போவோம் பார்க்கலாம் என்ன மாதிரின்னு சொல்லி. அப்படி உங்களுக்கு பாருங்கள் அந்த தொங்கலில் மஞ்சள் கலரில் பாம்பு ஒன்று இருக்குது. இல்லை வெள்ளை வெள்ளையன்னு ஒரு பாம்பு இந்த கல்லுக்கு பக்கத்தில் வெள்ளை வெள்ளையன்னு பாம்பு ஒன்று இருக்குது. அவர் நெல் பேக்கிட்ட டியூப் வச்சுருக்காராம். நெல் பேக் சேப்பா டியூப் வைக்கிறேன் பாருங்க. மலை பாம்பு புடேம் பாம்பு பிரதிவியன் என்டிவனம் சேரம்னு சொல்லி ஒரு பாம்பு இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் முழுக்க பார்த்தது பாம்பு. உலகத்தில் உள்ள பல விஷயமான பாம்புகள் எல்லாம் அதுக்குள்ளுக்கு இருக்குது. இந்த கடைசியாக பாருங்கள் பெரிய பாம்பு 2 இருக்குது. பாம்பு பயமாக இருக்குது. கண்ணாடிகளை சுத்தமாக மூடப்பட்டிருக்கிறதால உங்களுக்கு ஃபுல்லாக கிளியராக விளங்காமல் இருக்கலாம். இருந்தாலும் ஓகே வாங்க பாம்புகளை நீங்கள் நல்லா பார்க்குறதான்னு சொன்னால் ஏன்னு சொன்னால் இப்படி கண்ணாடி பொட்டியில் போட்டு வச்சுருக்கிற வந்து ஸ்ரீலங்காவுக்கு சைனாக்காரன் வந்தால் காசு கொடுத்து வாங்கிட்டு போவான் சாப்பாட்டுக்கு தேவைன்னு சொல்லி. அதனால தான் கண்ணாடி பொட்டியில் போட்டு வச்சு இருக்குது. ஸோ மைக்கை வந்து ஒன் பண்ணி போடணுமே. ஒன் பண்ணி அடிச்சுக்க கோல் வந்தால் என்ன சொன்னதுன்னா இந்த கலட்டி கைக்கு எடுத்து பொக்கெட்டில் போடாமல் பிரச்சனை இல்லை. அதில் ஃபோன் அங்கே வச்சு தானே பேசுகிறேன். இது கூட ரைட் ஓகே. இன்னும் இருக்குது இன்னும் முடியலை போல் பாம்புகள் பாருங்கள். இது ஃபுல்லாக விஷமான பாம்புகள் தான். கண்ணாடியில் எவ்வளோக்கு விஷம் இருக்குது தெரியா? இன்னும் முடியலையா? வெள்ளை பாம்பு பாம்பு கொஞ்சம் இருக்கு. விஷமான பாம்புகள் எல்லாம் இருக்கு. ரெட் ஸ்பிட்டிங் கோப்ரா இல்லாததா இருக்கு. பாம்பு இருக்கு இந்த இருக்கு எல்லாம் பாம்பு. சிவப்பு பாம்பு தான். பாம்பு சட்டையை கலடி பாம்பை காணல இருக்குது. பாம்பை காணல இருக்குது. ஸோ இதோட வந்து எபிசோட் முடியுது. ஸோ 4வது வீடியோ இதில் முடிச்சுக்கொள்வோம். 5வது வீடியோவில் நான் உங்களை சந்திப்பேன். நீங்கள் இந்த மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுக்கொள்ளுங்க. இந்த பாம்பை பார்த்தாக்கள் உங்களுக்கு இந்த பாம்போட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கட்டாயம் சொல்லிட்டு போங்க. ஒரு லைக்கை போட்டு நம்மளோட ஒவ்வொரு டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் அதாவது 5வது வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு முதல்ல இந்த 3 வீடியோ உங்களுக்கு 3 இல்லை 4 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்த்துட்டு வந்து இதையும் பாருங்கள். இதுக்கு பிறகும் தொடர்ந்து
keep in touch with me, Phoenix TV.